नमस्ते। ये परीक्षा पार्ट 8 பாடம் 8 நியூ சிலபஸ் தும் கவுன் ஹோ. போன லெசனில் இருந்த மாதிரி அது 2 மாணவர்கள் இடையே நடந்தது. இது மாணவிகள், பெண்கள். தும் கவுன் ஹோ, நீ யார்? மே லடுக்கி ஹூ, மே லடுக்கி ஹூ, நான் மாணவி, நான் சிறுமி. துமாரா நாம் கியா ஹை, துமாரா உன்னுடைய பெயர் என்ன? மேரா நாம் விமலா ஹை, என்னுடைய பெயர் விமலா. துமாரா கர் கஹாं ஹை, உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது? மேரா கர் சுபாஷ் நகர், சுபாஷ் நகர் மேகை, என்னுடைய வீடு சுபாஷ் நகரில் இருக்கிறது. துமாரே பிதாஜி கா நாம் கியா ஹை, உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன? மேரே பிதாஜி கா நாம் சுந்தரேசன் ஹை, என்னுடைய தகப்பனாரின் பெயர் சுந்தரேசன். வே கஹாம் காம் கர்த்தே ஹை, அவர் எங்கே வேலை செய்கிறார்? காம் கர்த்தே ஹை. வே பந்தர்ஹாக் மே காம் கர்த்தே ஹை, பந்தர்ஹாக் அப்படின்னா துறைமுகம், துறைமுகத்தில் அவர் பணிபுரிஞ்சிட்ருக்காரு. வே கஹாங் காம் கர்த்தே ஹை, அவர் எங்கே பணிபுரிகிறாரு? வே பந்தர்ஹாக் காம் கர்த்தே ஹை. துமாரி மாதாஜி கா நாம் கியா ஹை, உன்னுடைய அம்மாவின் பெயர் என்ன? மேரி மாதாஜி கா நாம் சுமதி ஹை, அம்மாவின் பெயர் சுமதி. வே கஹாங் காம் கர்த்தி ஹை, அவர் எங்கே பணிபுரிகிறார்? அம்மா. வே தப்தர் மேம் காம் கர்த்தி ஹை, அம்மா ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறார், அவர் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறார். அடுத்து துமாரே சோட்டி பாய் கா நாம் கியா ஹை, துமாரே சோட்டி பாய் கா நாம் கியா ஹை, உன்னுடைய சிறிய சகோதரனின் பெயர் என்ன? மேரே சோட்டி பாய் கா நாம் விஜய், விஜய் ஹை. தும் கித்தனே சால் கி ஹோ, உனக்கு எத்தனை வயது ஆகிறது? தும் கித்தனே சால் கி ஹோ? மே பந்த்ரக், பந்த்ரக் சால் கி ஹோ, 15 வயது ஆகிறது. பந்த்ரக் சால். தும் கஹாங் பட்தி ஹோ, நீ எங்கே படிக்கிறாய்? மே ஸ்கூல் மே பட்தி ஹூ, நான் பள்ளியில் படிக்கிறேன். தும் கௌன்சி கக்ஷா மே பட்தி ஹோ, நீ எந்த வகுப்பில் படிக்கிறாய்? மே 10वीं கக்ஷா மே பட்தி ஹூ, நான் 10ஆம் வகுப்பில் படிக்கிறேன். 10वींனா 10வது, 10ஆம் வகுப்பில் படிக்கிறேன். தும் ரோஜ் கித்தனை பஜே உட்தி ஹோ, நீ தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாய்? உட்னான்னா எழுந்திருத்தல், எத்தனை மணிக்கு தினமும் எழுந்திருக்கிற? மே ரோஜ் 6 பஜே உட்தி ஹூ, நான் தினமும் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன். தும் கித்தனை பஜே ஸ்நான் கர்த்தி ஹோ, நீ எத்தனை மணிக்கு ஸ்நானம் செய்கிற, குளிக்கிற? ஸ்நான் கர்னான்னா குளித்தல். மே 4:30 பஜே ஸ்நான் கர்த்தி ஹோ, 6:30 மணிக்கு குளிக்கிற. மே கித்தனை பஜே நாஸ்தா கர்த்தி ஹோ, நீ எத்தனை மணிக்கு காலை டிஃபன் சாப்பிட்ற? மே 8 பஜே நாஸ்தா கர்த்தி ஹூ, 8 மணிக்கு நான் நாஸ்தா, நாஸ்தான்றது காலை உணவு, 8 மணிக்கு சாப்பிட்றேன். கித்தனை பஜே ஸ்கூல் ஜாத்தி ஹோ? மே 8:30 பஜே, மே 8:30 பஜே, 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறேன். மே தும் கப் ஹிந்தி சீக்தே ஹோ, நீ எப்பொழுது இந்தி கற்றுக்கொள்கிறாய்? நீ எப்போது இந்தி கற்றுக்கிற? மே சாம்கோ, மாலையில், சாம்கோன்னா மாலையில், சபேரேனா காலையில், சாம்கோ ஹிந்தி சீக்தி ஹோ, நான் மாலையில் இந்தி கற்றுக்கிறேன். கியா தும்கோ இந்தி பசந்த் கை, உனக்கு இந்தி விருப்பமா, பிடித்திருக்கிறதா? ஹா முஜே இந்தி பசந்த் கை, எனக்கு இந்தி பிடித்திருக்கிறது. ஹிந்தி கிசி ராஷ்டிர பாஷா ஹை, கிஸ்கி, ஹிந்தி கிஸ்கி ராஷ்டிர பாஷா ஹை, ஹிந்தி யாருடைய தேசிய மொழியாகும்? ஹிந்தி ஹமாரி ராஷ்டிர பாஷா ஹை, ஹிந்தி நம்முடைய தேசிய மொழியாகும். தும் ராத் கோ கித்தனை பஜே சோத்தி ஹோ, நீ தினமும், அதாவது நீ ராத்திரியில் எத்தனை மணிக்கு தூங்குற? சோனான்னா தூங்குதல். மே
रात को 9 बजे सोती हूँ. நான் ராத்திரி 9 மணிக்கு தூங்குறேன். பாடத்தினுடைய உத்தேசம் என்னென்னா, तुम और मैं स्त्रीलिंग सर्वनामों के कुछ प्रयोग सिखाना. तुम और मैं இந்த வார்த்தைகளோட பிரதி பெயர் சொல், பெண்பால் பிரதி பெயர் சொல். ஸ்திரீலிங்க்னா பெண்பால், சர்வநாமோ கே குச் பிரயோக். இந்த வார்த்தையில் தும் மை நீ நான் அப்படிங்கிற பெண்பால் பிரதி பெயர் சொற்களில் சில உபயோகங்களை நாம் கற்றுக்கிறோம். சிக்ஷக் சங்கீத் ஆசிரியருடைய குறிப்பு என்னென்னா, கொடுக்கப்பட்டிருந்த அந்த வாக்கியங்களை கேட்டு அவற்றினுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். தியே கயே சரல் வாக்கியோங்கா சஹாரா லேங்கே. கொடுக்கப்பட்டிருந்த அந்த எளிமையான வாக்கியங்களை நாம் அதுக்கு பெற வேண்டும். தும் கவுன் ஹோ, நீ யார். இஸ்கா உத்தர் மே லடுக்கி ஹூம். இதுக்கான பதில் என்னென்னா லடுக்கி ஹூம். அக்லே புருஷ்ட் மே ஹை. உண்மையான அந்த முதன்மையான, அதாவது போன பக்கத்தில் இதனுடைய ஆன்சர் இருக்குது. ஐசா கர் பிரஷன் और उसका उत्तर पढ़कर सुनाएंगे. तुम कौन हो, इसका उत्तर में तुम कौन हो. நீ யார், इसका उत्तर இதுக்கான பதில் மே லடுக்கி ஹூ, நான் மாணவி, நான் சிறுமி. அக்லே புருஷ்ட மே ஹை. இது முன்னாடி பாடத்தில் முன்னாடி பக்கத்தில் இது ஆன்சரு இருக்குது. ஐசா ஹர். ஒவ்வொரு பிரஷ்னை, ஒவ்வொரு கொஸ்டினையும் அதனுடைய ஆன்சரை பெற்று கேட்டு பெற வேண்டும். छात्रों की ऐसी जोड़ी तैयार करेंगे कि एक छात्रा प्रश्न करेगी और दूसरी छात्रा उसका उत्तर देंगे. शिक्षक भी कुछ प्रश्न कर उत्तर पाएंगे. மாணவர்களை இப்படி ஜோடி ஜோடியாக தயார் செய்து 2 மாணவர்களாக 4 மாணவர்களாக தயார் செய்து ஒரு மாணவர்களிடம், அதாவது ஒரு குரூப்பில் இருந்து கேள்விகளையும் பெற்று இன்னொரு குரூப் தூஸ்ரி சாத்ரா, அந்தந்த இன்னொரு மாணவர் குரூப்பில் இருந்து அதனுடைய ஆன்சரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் தனக்குத்தானே கேள்விகளையும் கேட்டு அதற்கான பதில்களையும் பெற வேண்டும். हर छात्र को अपना छोटा सा परिचय देने का अभ्यास कराएंगे. ஒவ்வொரு மாணவரும் தன்னை பற்றிய ஒரு சுய விளக்கம் கொடுத்து அதனுடைய பயிற்சியை நாம் பெற வேண்டும். அதுக்கான ப்ராக்டிஸ் செய்யணும். மொழி பயிற்சி, இதில் மொழி பயிற்சி என்ன வருது, சப்தார்த்த மொழி பயிற்சி. பந்தர்காக் துறைமுகம், ஸ்நான் கர்னா குளித்தல், ராஷ்டிர பாஷா தேசிய மொழி, பசந்த் விருப்பம், லால் வருடம். இப்போ வாக்கியோமே பிரயோக கீஜியே. ராஷ்டிர பாஷா தேசிய மொழி. வாக்கியோங் மே பிரயோக கீஜியே, வாக்கியத்தில் உபயோகப்படுத்தி எழுதணும். ராஷ்டிர பாஷா ஹிந்தி ஹமாரி ராஷ்டிர பாஷா ஹை. ஹிந்தி நம்முடைய தேசிய மொழி. சால்னா வருடம். மே 5 साल की लड़की हूँ. நான் 5 வயது நிரம்பிய சிறுமி. 5 सालனா 5 வருடம். பசந்த்னா விருப்பம். முஜே ஆம் பசந்த் ஹை. எனக்கு மாம்பழம் விருப்பமாக இருக்கிறது. இந்த அக்ஷராபியாஸில் என்னென்ன வார்த்தைகள்னா, படோ और लिखोவில் க, ச்ச, ஜ, ட, ட, த, த, ப. படோ और लिखोவில் அடுத்தது பாருங்கள். खबर,
कात खिलाड़ी गिर खुदाई कुन केल खैर कोज कौलना छतरी छाती चिपकली चीना चुरी चूना छेद इदेनது चैला चोटी चौना झटका जाई झील झुकना जाडी झील झुकना जूट सेलना टटेरा टिकाना टीका टुमकना टूसना ठेकेदार टकना तिलाई देर तारा तीर कुन भिकारी बीड बुलाना दोलक धूप बुक टीका दल देनु बेचना टुमकना थानेदार धोबी भैरव तैला भगवान भोजना धन तैला बाई बौद्धिक